பார்த்தீங்கன்னா எம்ஏ எங்கள் இதில் படிச்சிருக்காங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில். அதே மாதிரி ஜேர்னலிசம் படிக்கிறவங்க எல்லாம் இந்த நாடகத்து மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, அவங்க வந்து நமக்கு இந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இது இங்கே நமக்கு கிடைக்காது. அது நமக்கு இங்கே வந்து நம்ம எல்லாரும் அங்கே போக முடியாது. அதற்காக அவங்களை இங்கே வர சொன்னோம். இன்னும் அவங்களுடைய இடத்துல போகையில் அவங்க சொன்னாங்க இல்லையா, லைட்டு, மியூசிக்கு, மற்றதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து பார்க்கல அதனுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கு அந்த அனுபவங்கள்லாம். இவர் தான் குரு அவங்களுக்கு எல்லாம். ஒரு நாடகங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ அவங்க ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாங்க, நாடகம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சீரியலை தான் நாடகம் நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல நாடகம், இதுதான் நாடகம். இப்போ தம்பி நாடகம் பார்த்துட்டா கணக்கில் நம்ம கண் கலங்குச்சு இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ஒரு கலை நமக்கு இந்த குழந்தைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இது தெரியாமையே போயிடக்கூடாது, தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நாடகம் பண்ணோம். ஆனால் 4ஆம் கிளாஸ் பையன் கூட இல்லை, ஒரு குழந்தை அவங்க அப்பா மடியில் படுத்துட்டதும் சரி, ஒவ்வொரு விஷயம் அவங்க அம்மா நிஜமாக நம்ம மாதிரியே இருந்தாங்கல்ல, நம்ம ஊரில் இருக்கிற அம்மா மாதிரியே அந்த கோபம் அந்த இது உச்சி வீசினாங்க பார்த்தியா, அதெல்லாம் தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் தான் நமக்கு நாடகங்கள். தம்பின்னு ஒரு கேரக்டர் யாரெல்லாம் பார்த்தீங்க? இங்கே வந்து தம்பி, ஒரு குட்டி தம்பி சொன்னாங்க இல்லையா, அந்த தம்பி யாரெல்லாம் பார்த்தீங்க? யாருமே பார்க்கலையா? தம்பி யாரெல்லாம் பார்த்தீங்க? நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா அந்த தம்பி தான் நிறைய செஞ்சுதான் சொன்னாங்க இல்லையா அந்த அண்ணா. யார் பார்த்தது தம்பிய? வெரி குட். அந்த ஸ்டூலில் உட்காந்துட்டு இருந்த தம்பி தானே, வெரி குட். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன், அவங்கள அதுதான் எதிர்பார்க்குறாங்க. தம்பி அங்கே இருந்தானா இல்லையா? ஒரு தம்பி அங்கே இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டே அந்த அண்ணா நடிச்சு காட்டினாங்க இல்லையா, அவங்க அப்பாவும் நடித்தாங்க இல்லையா. அப்போ அதை கற்பனையாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து நடித்தாங்க இல்லையா, அதை நடிக்க வச்சாங்க இல்லையா. அங்கே இல்லாத ஒரு உருவத்தை தம்பியாக அந்த கேரக்டரவே கொண்டு வந்து காட்டினாங்க. நடிப்புங்கிறது இதுதான். 2வது போட்ட நாடகம் இருக்கே, இது நமக்கு இன்னைக்கு மிக 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 முக்கியம். நீங்கள் ஸ்கூல்லலாம் கொண்டு போய் பிளாஸ்டிக்லாம் இப்போ கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, இது வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். நம்ம செய்யறது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். பிரிச்சாங்க. அது வந்து எவ்வளவு வந்து நமக்கு வேஸ்ட், குப்பையெல்லாம் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு போய் ஒரு குப்பைக்குள்ளில கொட்டிடுவோம் இல்லையா. அது மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு நம்ம யூஸ் பண்றதுனால எவ்வளோ அது வந்து ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. அது ரொம்ப நல்லா இருந்தது இல்லை. இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரிச்சு போடுவோம். வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து பலமுறை உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட அதில் நேனோ லெவலில் தண்ணி உள்ள பிளாஸ்டிக் போய்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த பெப்சி மாதிரியான பாட்டில்களில் தொடர்ந்து தண்ணி போயிட்டே இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஒரு கதையை கேட்டதில்லை. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாங்கள் அப்படியே மெய்மறந்து அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டியிருக்கீங்க. நாடகம்னா என்ன, அது எப்படியெல்லாம் நடிக்கணுங்கிறத இன்னைக்கு கற்றுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக, அத்தனை பேருமே 8 பேர் நினைக்கிறேன், ரொம்ப அற்புதமாக செஞ்சீங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து ரசித்து செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய முக பாவனைகளில் வந்து உண்மையிலேயே அந்த கதாபாத்திரங்கள் வந்தது. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்தனை பேருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முருகமுகரி ஒரு நாடகம் பண்ணுவாங்க, எல்லாம் வந்தார். ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கும். எல்லாம் பலூன் எல்லாம் ஊதி அதுலேயே ஃபேஸ் பண்ணி இதை மாதிரிலாம் பண்ணி நிறைய மாஸ்க் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளை வச்சு அந்த ஸ்டேஜில் ஒரு 4 நாளில் ஒரு அற்புதமான ட்ராமா பண்ணி கடைசியில் அந்த நம்முடைய சுதந்திர கொடி, நம்ம கொடி இருக்கிற தேசிய கொடி, அதையெல்லாம் அப்படியே இது பண்ணும்போது அந்த அரங்கமே இருந்துச்சு, கைதட்டுச்சு. நான் வந்து உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 14 வருஷம் கதை சொல்கிறது, நாடகம் சொல்லி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கிராமத்தில். 3வது படிக்கிற ஒரு பாப்பா என்கிட்ட வந்து, நான் கருப்பாக இருக்கிறேன், அதனால என்ன அழகு இல்லைன்னு சொல்கிறாங்க, அழகுன்னா என்ன, அதை பற்றி ஒரு நாடகம் போடு இல்லைன்னா கதை சொல்லிடுவேன். நான் உடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு கதையை உருவாக்கி கதை சொல்கிறேன். முடித்தவொன்னா அந்த பாப்பா வந்தது, எனக்கு தெரிஞ்சிருச்சு அழகுன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு,
இயங்குறது தான், வேலை செய்கிறது தான், சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் அழகு. எல்லாரும் என்ன பாராட்டுறோன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்ன சொல்கிறேனே தெரியல. ஒவ்வொருத்தருமே அப்பானா அப்பா அப்படி, அம்மானா அப்படி, அவர் குழந்தைன்னா குழந்தை தான். இல்லாத தம்பியை ஒரு உருவகப்படுத்தி நமக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க.